ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தறலாம். ஜெட்ஸி என்ன ஜெட்ஸி காலையிலேயே விளையாண்டுட்டு இருக்கீங்க? வா, இன்னும் நீ ஸ்கூலுக்கு கிளம்பலையா? என்னன்னா பிரச்சனை, காலையிலயும் சீக்கிரமா எழுப்பி விட்டேன். விடு, நான் கொஞ்ச நேரம் அலைஞ்சு. இத்தனை நாள் வந்துட்டு இங்கே வாயேன். இத்தனை நாள் வந்துட்டு நம்ம லீவில் இருந்தோம், அதனால நம்ம ஜாலியாக விளையாடலாம், லேட்டாக எந்திரிக்கலாம். ஆனால் இனிமேல்ட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம். காலையில் நேரத்தில் எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பணுஞ்சிச்சு. வா போய் கிளம்பலாம். அண்ணா காலையிலே சீக்கிரமா எந்திரிக்கணுன்ற அதுக்கு என்னதானா பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஜெட்ஸி, காலையிலேயே நேரத்தில் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு ஏசப்பாவோட சத்தத்தை கேட்க முடியும். இது மாதிரி நம்ம காலையில் நேரத்தில் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்திரிக்காமல் இத்தனை நாள் நம்ம அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்காம இருந்தால் நிறைய பெனிஃபிட்ஸ், இந்த நான் சொல்ல போகிற பெனிஃபிட்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். அதை தான் இப்போ நான் உனக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லித்தர போகிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இத்தனை நாள் ஃபுல்லாக காலையில் லேட்டாக எழுந்திரிச்சிருப்போம், நம்ம விளையாடிருப்போம். ஆனால் இனிமேல்ட்டு அப்படி இருக்கக்கூடாது. சீக்கிரமாக நேரத்தில் எந்திரிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓவர் டு டுடேஸ் பெனிஃபிட்ஸ். ஃபஸ்ட்டு, காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதுனால அந்த நாள் முழுவதும் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக தொடங்கும். அதே நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிட்டோன்னு வையன், அவசரமாக எல்லாமே பண்ணுற மாதிரி ஆகிடும். ரெண்டாவது நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஜெட்ஸி. நம்மளால் சுறுசுறுப்பாக அந்த நாள் முழுவதும் இருக்க முடியும். இதே நம்ம லேட்டாக எழுந்திரிச்சா என்ன நடக்கும்? அந்த நாள் முழுக்க நம்ம ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்போம் ஜெட்ஸி. மூணாவது, நம்ம டைமிங்கை கரெக்டாக கீப் அப் பண்ண முடியும் ஜெட்ஸி. இதே நம்ம லேட்டாக இருந்துருச்சா அவசரமாக பண்ணிட்டு லேட்டாக ஓடுற மாதிரி இருக்கும். நாலாவது, முக்கியமாக நம்ம காலையிலேயே எழுந்திரிச்சு ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணணும் ஜெட்ஸி. ஏசப்பா சத்தத்தை கேட்கணும். அந்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த நாள் முழுவதும் சாத்தான் தான் ஜெட்ஸி அந்த நாளை எடுத்துப்பான். அதே போல் நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிற மாதிரியே நைட்டும் சரியான நேரத்தில் தூங்க போயிடணும். ஓ, நேற்று நைட்டு அதுக்கு தான் நீ சொன்னியானா? சீக்கிரம் படுத்தாதான் நாளைக்கு காலைல சீக்கிரமா எந்திரிக்க முடியும். ஆமா ஜெட்ஸி, கரெக்ட். இந்த காரியங்களை நம்ம தினந்தோறும் ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு ஒரு குட் ஹேபிட்டும், நம்ம இதை ஃபாலோ பண்ணும்போது நல்ல பேரும் கிடைக்கும் ஜெட்ஸி. ஓகேவா? ஓகேண்ணா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, நம்ம டெய்லியும் காலைல சீக்கிரமாக எந்திரிச்சிடணும். சீக்கிரமாக எந்திரிக்காமல் அம்மா அப்பா கிட்ட கேட்டுகிட்டே இருப்போம், 5 நிமிஷம்மா 10 நிமிஷம்மான்னு. அந்த மாதிரி இனிமேல் கேட்காம நம்ம ஏசப்பா நம்ம கூட பேசுறதை கேட்கணுன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இனிமேல் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவீங்களா? ஓகே ஜெட்ஸி, ஒரு நிமிஷம். இதுக்கு பைபிளில் ஒரு வசனம் கூட இருக்கு. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உண்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். சங்கீதம் 143:8 ஏசப்பா சொல்லியிருக்காங்க ஜெட்ஸி. ஸோ அதிகாலையில நம்ம எழுந்து ஏசப்பாவோட குரலை கேட்கும் போது ஏசப்பா அந்த நாள் முழுக்க நம்ம நடக்க வேண்டிய வழியை நம்மளுக்கு காட்டுவாங்க. ஓகேவா? ஓகேண்ணா. இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் நாங்கள் காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறதுனால என்னென்னலாம் நல்ல பழக்கம் இருக்குதுன்னு நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஏசப்பா. இது எல்லாத்தையும் நாங்கள் தினந்தோறும் ஃபாலோ பண்ணி நீங்கள் உதவி செய்யுங்க. அதிகாலையில் உங்களோட குரல் கேட்க நீங்கள் உதவி செய்யுங்க. நாங்கள் கரெக்டாக நீங்கள் வழி நடத்துகிற வேண்டிய வழியில் நாங்கள் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நாங்கள் உங்களை இன்னொரு வருஷத்தோடு சந்திக்கிறோம். உங்கள் ஜெட்ஸி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹேவ் a nice day.